ஹாய் மக்களை, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அடுத்த விளாக் கிளம்பியாச்சு. இன்றைக்கான விளாக் என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இருக்கன்குடி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஸோ பெரும்பாலும் வர்றவங்க எல்லாருமே அந்த ஒரு நார்மலான ஒரு ரோடு இருக்குது. அதாவது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக போட்டாங்க. ஸோ அந்த ரோட்டில் தான் போவாங்க. இன்னொன்று கொஞ்சம் வேறு ஒரு ஏரியா வழியாக போகிற ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட் இது வரைக்கும் யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரூட்டு நானே இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நான் பைக் வாங்கினதுலேருந்து நான் அந்த ரூட்டு போனதே கிடையாது. இன்றைக்கி அந்த ரோடு எப்படி இருக்குது, இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் போடுற மாதிரி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு மிச்சத்தெல்லாம் நான் மோட்டோ விளாகிங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற இருக்கன்குடி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ லாங் ட்ராவல்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா அப்போலாம் ஒர்க் போயிட்டு வந்துடுறதுனால டைமே கிடைக்க மாட்டேது. இந்த விலாகே எப்படியாவது வீக்லி ஒன்ஸ் ஒரு விலாக் போட்டணுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டணும்னு தான் எடுக்கவே போகிறேன். பட் அது சும்மா கடமைக்காக பண்ணுறதுக்காண்டி இல்லை, உண்மையாகவே இந்த பக்கம் போகிற ஏரியா நல்லாயிருக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த வியூ. அதனால் சரி இங்கே போகலான்ட்டு இதுலேருந்து நம்ம ஹோட்டலில் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டி தான். இருக்கன்குடி பார்த்தீங்கன்னா சாத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு வேலாம் போட்டிருக்காங்க. முந்திலாம் கிடையாது, சிங்கிள் ரோடு மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இந்த மாதிரி இதெல்லாம் பாத யாத்திரை மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி சூப்பராக போட்டிருக்காங்க. விலாக் வந்து நான் வந்து இப்போ கேமிங் சேனல் போட்டதுலேயே திருப்பி போடுறேன். ஸோ அதனால் அது அப்படியே போடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, போலீஸ் இருக்காங்க, தாண்டிட்டு பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம ஊரில் எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அது நம்ம ஆக்ஷன் கேமரா அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தோன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அது கேமராவோட சைஸும் சின்னதாக இருக்கும், யாருக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. இப்போ நான் வச்சுருக்க மொபைலுங்கிறதுனால துண்டாக தெரியுது. இந்த எங்கே விட்டேன், நம்ம கேமிங் போடுற அதே சேனல்லே வந்து நம்ம விலாகும் போடுறதுனால சஜஷனும் அந்தளவுக்கு போக மாட்டுது. இன்னொன்று நம்ம 2 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் ரொம்ப பெருசாக சஜஷன் போக மாட்டுது. அதனால் நம்ம கேமிங் சேனல்லே வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலாமா, அப்படி இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாமான்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்எஃப். ஏன்னா ஒன்று இருக்கன்குடிக்கு 5 கிலோமீட்டர் தான். இன்னொன்று இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருக்கன்குடி வந்து இப்போ வந்து நார்மலான ஸ்ட்ரெயிட்டான ரூட்டில் போகிறீங்க. இப்போ சாத்தூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரே ரோடு. இந்த ரோடு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு ரூட்டு இருக்குது ஒரு கிராமத்து வழியாக, அந்த ரூட்டு வழியாக வந்து நம்ம வெளில வரும். சொல்லப்போனால் நானே அந்த ரூட்டில் போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன பிள்ளையில் ஒருத்தன் கூட அவனோட பைக்கில் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் போனதே கிடையாது அந்த ரூட்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்க முடியும் போது நீங்கள் இந்த ரூட் வழியாக தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த ரோடு பெரும்பாலானவர் யாருமே சஜஷன் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, போயிருக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நானும் அந்த ரோடை பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த பாலத்துலேருந்து பார்த்தா செமையாக இருக்கும் வியூ. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நானே கிலோ விழுந்துருப்பேன் போல். பார்த்தீங்களா தண்ணி இங்கிட்ட செமையாக இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் இருக்கும். இருங்க, ரோடை தாண்டி அந்த பக்கம் போய் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா இதெல்லாம் பார்க்கலான்ட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தேன் ப்ரோ. தெரியுதா தூரத்தில் உங்களுக்கு அந்த டேம் தெரியுதான்னு தெரில, பட் இங்கிட்டு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். அதுக்காகட்டு அந்த பனைமரமாக இருக்குது பார்த்தீங்களா, அது சைடில் தான் முந்தி வந்து பழைய ரோடு இருந்தது. இப்போ அந்த ரோடெலாம் தண்ணியில் முங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போடப்பட்ட புது ரோடு தான் இது. பார்த்தீங்களா அந்த பக்கம் ஒரு பாலத்தோட சில பகுதி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன இது மாதிரி. உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பாலத்தோட விளிம்பு தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கணும், இந்த வியூவை பார்க்கணுன்னு தான் வந்தேன். ஸோ அதையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் இருட்டுற டயத்தில், அதாவது வெயில் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் போலீஸு ஹெவியாக இருக்காங்க.
மாடி முதுமுதுன்னு இருக்காங்க ப்ரோ. ஏன்னா அந்த ஏரியா முக்கில் உள்ள ஊரில் அடிக்க ஒருக்க ஃபைட்டு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் மேபி இருக்கலாம். இப்போ நேராக போய் ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா லாங்கில் போயிட்டு அந்த ஒரு வேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட போய் ரைட் எடுத்திங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிடலாம். இங்கிட்டும் போகலாம். பட் இந்த ரூட் வழியாக நம்ம போயும் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஆஃப் ரோடிங் தான். அங்கிட்டு தான் ஆஃப் ரோடிங் இருக்குன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. ஐயா ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு. அடப்பாவிகளா, இங்கேனுக்குள்ளே என்னமோ கட்டிகிட்டு இருக்காங்க. எப்போ இது வரையா நம்ம வேலைலாம் நடந்துகிட்ருக்குது. நம்ம அப்படியே குறுக்கு ஓடி போட்டு போயிடுவோம். நல்லா ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கேனுக்குள்ளே ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி ஏதோ கட்டுறாங்க போலுக்கு. டேம் தெரியுது அவங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு தரப்பாலம். தண்ணி கிண்ணி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூட் வழியாக விட மாட்டாங்க, அந்த பக்கம் கூடி தான் போகணும். ஸோ அதனால் இங்கிட்ட ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டுறாங்க போலுக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நேராக போனீங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் தான். ஆனால் நம்ம இப்போ இந்த ரோட்லேயும் போகலை. இப்போ நான் சொல்கிறது ஆப்போசிட்டில் உள்ள இந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதில் போயிட்டு ரிட்டன் வர போகிறோம். இங்கிட்டும் தரப்பாலம் தான் இருக்குது. ஆனால் இங்கிட்டலாம் பாலம் கட்டுறாங்களாம் தெரில. அங்கிட்ட மட்டும் கட்டுறாங்க தெரில. அதை கட்டி முடிச்சுட்டு இங்கிட்ட கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வியூ பயங்கரமாக இருக்குது. வரும் செமையான வியூவாக இருக்குது. ஆனால் கேமராவில் ஃபோன் கேமராலாம் அந்தளவுக்கு தெரியாது. பட் லைவாக பார்க்க சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அந்த புதுமையான ரோடு இங்கிட்டு தான். பட் இவ்வளோ புதுமையாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாவிக்கலாம், அங்கிட்டலாம் ரோடு சூப்பராக போட்டு இங்கிட்டலாம் ரோடே இல்லை ப்ரோ. இப்படி ரோடாக இருந்துச்சுன்னா நான் என்றைக்கு வீடு போகிறது? வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ குயிக்காக வந்துட்டோம். இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். பயங்கர இதாக இருக்கும். சொல்லப்போனால் இங்கிட்டலாம் இடையிலலாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. இன்கேஸ் நமக்கு பைக் பஞ்சர் ஆச்சுனாலும் ஜோலி முடிஞ்சது, பெட்ரோல் இல்லாமல் நின்னாலும் ஜோலி முடிஞ்சது. டக்குன்னு நீங்கள் எங்களுக்குள்ளேயும் யாரையும் கூப்பிட முடியாது. இந்த இருக்கு பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடில் போகிற இந்த கேட் போட்டிருக்காங்களா, இது வழியாக போனோம்னா நேராக டேமுக்கு போயிடலாம். இந்த கேட் வழியாக போகணும். ஆனால் கேட்லாம் பூட்டி துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் யாரும் திறக்கக்கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்காங்க. தண்ணிலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. டேம்லலாம் சுத்தமாக தண்ணியே இல்லை. இங்கெல்லாம் போகலாம். இப்போ தான் என்னன்னு தெரியல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டுக்கிருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக நடக்கும் ப்ரோ. அதனால தான் அவங்களும் சேஃப்டிக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. ஆஃப் ரோடுன்னு பேருக்கு சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. சுத்தமாக ரோடே இல்லையே ப்ரோ. இதில் எப்படி ப்ரோ போகிறது அவ்வளோ தூரம்? ஆஹா, இந்த வியூவில் உங்களுக்கு தெரியுமான்னு வேறு தெரில. ஏன்னா சூரியன் நேராக கேமரா மேலே தான் விழுந்துட்டுருக்குது. வியூ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்பீடாகவே போக முடியாதுங்க. நான் கொஞ்சம் தூரமாச்சு இழுத்து போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ரோடு பயங்கர மோசம். சும்மா அந்த கம்மா கரையில் உள்ள மண்ணை தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மேலே அடித்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த சைட்லேருந்து ஊர்லேருந்து வருவாங்கள்ல, அவங்க வந்து கொஞ்சம் வர்றதுக்காக அவங்களாம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கில் வரவங்க இங்கிட்டு தான் வருவாங்க. பஸ்ஸு ரூட்டு இங்கிட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா ரூட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரூட்டில் பஸ்ஸு விட்டாங்கன்னா பஸ்ஸு என்னத்துக்கு ஆகுது? ஏற்கனவே டவுன் பஸ்ஸோட நிலமெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ரூட்டில் வந்தாங்கன்னா மொத்தமாகவே காலியாகிடும். வண்டியில் டயர்லாம் ரொம்ப சுமாரான டயராக இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வந்துடாதீங்க. சப்போஸ் யாராவது சாத்தூரில் பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை கோயில்பட்டி சைட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணிடாதீங்க. பயங்கர டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு டாப் கியரே அடிக்க முடியல ப்ரோ. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ நான் இப்படியே போகிறது? பாவீங்களா, வண்டி தான் ப்ரோ பாவம். ஈஸியான வே. அதில் போனீங்கன்னா, பைக்கில் போனீங்கன்னா நல்லா போனால் ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் டைரெக்டாக நீங்கள் இருக்கங்குடி போயிடலாம். சப்போஸ் இந்த வழியை சூஸ் பண்ணிங்கன்னா
அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதுதான் வைப்பாறு, சாத்தூர்லேருந்து வர்ற அந்த ஒரு ஆறு. டேரெக்டாக வந்து இந்த டேமில் தான் நிற்கும். பார்க்கும்போது ஒரு வியூ கொஞ்சம் இதாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரில, போய் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். பாருங்க மயில் இருக்குது, மயில் தெரியுதா ப்ரோ? தூரத்தில் ஒரு மயில் இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? மயில் தெரியுதா? இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி காட்டுறீங்களா ப்ரோ நினச்சிடாதீங்க. கண்டென்ட்டுக்காக போகும்போது என்னென்ன கண்ணில் சிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துடணும். சன்செட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டலாம் லைட்டு கூட கிடையாது இந்த ரூட்லலாம். சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குப்பா. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கிட்ட உள்ள ஒரு கிராமம் வந்துருச்சு. ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம்லாம் ரூட் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் இருக்க முடியும் வரீங்கன்னா இந்த ரூட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ லெஃப்ட் எடுத்தால் கோயில்பட்டி, நம்ம ரைட்டில் தான் போகிறோம். ஸோ அதனால் டேரெக்டாக சாத்தூர் ரூட்டு வந்தாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கங்குடி ஈஸியான வே, அந்த நார்மல் வே, அதில் போகிற அந்த ரூட்டையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இருக்கங்குடிக்கு கஷ்டமான ரூட்டு, அந்த ரூட்டுலேயும் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை வேறு ஒரு vlogல சந்திக்கிறேன். Until then, டாட்டா from 90s Kid Guys. டாட்டா மக்களே, டாட்டா டாட்டா டாட்டா.